Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. So இப்போ இந்த வீடியோல Realme 10 Pro Plus ஸ்மார்ட்போனோட unboxing and quick review தான் வந்து பார்க்க போறோம். So Realme ஓட recent launch தான் the Realme 10 Pro Plus and இதுல ஒரு ஹைலைட்டடான விஷயம் என்னன்னா Realme சைடுல first time வந்து 120 Hz curved AMOLED panel display ஓட வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க and 108 megapixel கேமரா வருது, Dimensity 1080 5G chipset வந்து கொண்டு வந்திருக்காங்க and 5000 mAh of battery, 67 watts of fast charging support வந்து வருது. So almost ஒரு flagship specs உள்ள ஒரு ஸ்மார்ட்போன், so ஒரு mid range price segmentல வந்து கொண்டு வந்திருக்காங்க and இதோட price details வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் 8GB RAM and 120GB storage, so இது வந்து 25,999 க்கு பிரைஸ் பண்றாங்க and இந்த ஸ்மார்ட்போன் வந்து Flipkartல official sale வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு and இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 3 கலர் வேரியன்ட்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. so ஒன்னு வந்து black, அப்புறம் hyper space அப்படின ஒரு கலர் வேரியன்ட் and after that nebula blue ன்னு ஒரு கலர் வேரியன்ட், மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ஸ். so நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா black கலர் வேரியன்ட். so இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். so பாக்ஸ் ஓபன் பண்ணனே ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு. so ரொம்ப டைம் கழிச்சு நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்போன் வந்து அன்பாக்ஸ் பண்றோம். so இந்த ஸ்மால் பாக்ஸ்ல so ஃபர்ஸ்ட் எடுத்தனே சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்திருக்காங்க, குயிக் கைட் அண்ட் சேஃப்டி கைட் கொடுத்திருக்காங்க and transparent கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. so கேஸ் வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டார்க் டிரான்ஸ்பரண்டா தான் வந்து இருக்கு and கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. and after that next வந்து so ஸ்மார்ட்போன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. so இது வந்து பாத்தீங்கன்னா full and full black variant and நல்லா வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் நல்லா சூப்பரா வந்து இருக்கு and ரொம்ப லைட் வெயிட்டாவும் வந்து இருக்கு. so நான் இவ்வளவு நாள் வந்து இந்த Redmi so இந்த மாதிரி ஒரு வெயிட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. so இது நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். and after that boxல USB type C cable வந்து கொடுத்திருக்காங்க and 80 watts கான சூப்பர் புக் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அடாப்டர் 80 watts சப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த Realme 10 Pro Plus வந்து 67 watts தான் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பட் சார்ஜர் மட்டும் 80 watts சூப்பர் புக் சப்போர்ட் வந்து இருக்கு. so இப்போ ஓவராலா பாக்ஸ்ல வந்து இதெல்லாம் தான் வந்து இருக்கும். so இப்போ நம்ம so ஸ்மார்ட்போனோட குயிக் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். well guys, இப்போ இந்த Realme 10 Pro Plus ஸ்மார்ட்போனோட குயிக் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். so first of all இதுல ஹைலைட் ஆன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா so இதோட டிசைன் தான். so இது வந்து பாத்தீங்கன்னா black color variant and rear side வந்து பாத்தீங்கன்னா so இந்த டெக்ஸ்சரே வந்து நல்ல ஒரு ஷைனிங்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நல்ல மொசைக் மாதிரி. and அது இல்லாம இந்த Realme 10 Pro Plus நல்ல ஸ்லிம், பயங்கர ஸ்லிம்மா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. and as usual வந்து சின் சைஸா இருக்கட்டும் and சைடுல இருக்க பெசல்ஸ் so இதெல்லாம் ரொம்ப தின்னா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. so ரொம்ப மைனூட்டான பெசல்ஸ் கொடுத்திருக்கனால so ரொம்ப பார்க்கிறதுக்கு குட் லுக்கிங்ல இருக்கு and plus weight வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கண்டிப்பா ஒரு பிரீமியம் flagship ஸ்மார்ட்போன் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. and plus இதுல வந்து இன்னொரு ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஸ்ப்ளே தான். so இதுல வந்து curved display வந்து கொண்டு வந்திருக்காங்க, சாம்சங்கோட AMOLED panel plus இதுல full HD plus resolution தான் வந்து, பட் 120 Hz screen refresh rate கொண்டு வந்திருக்காங்க. and curved வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான ஒரு curve தான் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல, பட் டிஸ்ப்ளே வந்து நல்ல ஒரு பெசல்ஸ்லாம் கம்மியா இருக்கு and ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்கனால நல்ல கம்ஃபர்ட்டபிளா வந்து யூஸ் பண்ண முடியுது. and டிஸ்ப்ளேலயும் வந்து நல்ல ஸ்மூத்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. and மெயினா கெஸ்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இது கர்வ் டிஸ்ப்ளேன்றதுனால so சைட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நம்ம அந்த பேக் போறது so அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பிளஸ் அது இல்லாம இந்த டிஸ்ப்ளேல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. so பிளஸ் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் இருக்கிறதுனால so நீங்க எனி டைம் வந்து நீங்க சிம்பிளா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல யூஸ் பண்ணலாம். and பிளஸ் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல நீங்க சாங்ஸ்லாம் கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேலே காட்டும். நீங்க ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்றது இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேலே பண்ணலாம். நீங்க உள்ள போயிட்டு சேஞ்சஸ் பண்ணணும்னு இல்லை. and அது இல்லாம இப்போ ஸ்விக்கி ஆர்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்றீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேலே வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். ஓவராலா டிசைன் பொறுத்த வரைக்கும் so பேக் சைடு வந்து இது ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான், பட் நல்லா வந்து ஒரு பிரீமியம் மெட்டீரியல் மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க. மெயினா வந்து வெயிட்லெஸ் அண்ட் நல்லா தின்னா வந்து இருக்கு and டிஸ்ப்ளேவும் பார்க்கிறதுக்கு அவசரமா வந்து இருக்கு. so இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த Realme 10 Pro Plusல. and next இதுல அட்வான்டேஜ்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். so ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுத்துலயுமே வந்து இருக்கு and சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. so இப்போ நீங்க ஃபுல் சவுண்ட் வெச்சீங்க அப்படின்னா so நார்மலா எல்லாத்துலயும் 100% இருக்கும். so இதுல வந்து பாத்தீங்கன்னா 200% வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. so இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 200% வந்து காமிக்கிறாங்க and சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுலயும் நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கேக்குது. so இந்த ரூம்ல ஃபுல் சவுண்ட் வச்சேன் அப்படின்னும் போது இந்த ரூம் ஃபுல்லா இருக்கு. பிளஸ் நெக்ஸ்ட் ரூம்லயும் வந்து இங்க பாடுறது வந்து நல்லாவே கேக்குது and கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது so ரெண்டு சைடுல வந்து ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வருது. and கேம்ஸ் விளையாடும் போது சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வேணா இப்போ நீங்க பாருங்க.
அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து இதோட கேமரா. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து ஒரு பஞ்சுவல் ஸ்டைல் டிசைன் டிஸ்பிளே தான். அண்ட் இதில் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரியர் சைடில் மொத்தமாக ட்ரிபிள் கேமராஸ் வருது. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, இது வந்து ஒரு சாம்சங்கோட சென்சார் தான். அண்ட் அது இல்லாமல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க இடத்துல ஒரு எல்இடி ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த Realme 10 Pro Plus ஸ்மார்ட் போனோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க. அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. ஓவராலாக என்ன பொறுத்த வரைக்கும் கேமரா சாம்பிள்ஸ் நல்லா தான் இருக்குது. நீங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்திங்கன்னா நல்லா வந்து வரும். HDR தான் எனக்கு தெரிஞ்சு வந்து செல்ஃபிலையும் சரி அண்ட் ரியர் சைடில் போர்ட்ரேட்லையும் HDRல கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு இல்லை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரியர் சைட்லேயும் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷார்ப்னஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்கள்.
And next performance wise இந்த Realme 10 Pro Plus smartphone so Dimensity 1080 5G processor தான் வந்து ரன் ஆகுது and 5G service வந்து உங்க ஏரியால சப்போர்ட் இருந்தனா so 5G supported smartphone தான் இது and plus game play பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா so ஒரு 1 hour கிட்ட game play பண்ணும்போது so heatலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இல்ல so ரொம்ப ஒரு லைட்க்கும் மீடியம்க்கும் நடுவுல தான் ஹீட் வந்து இருந்தது and ரொம்ப வந்து சூப்பரா வந்து இருக்கு so display எல்லாம் நல்ல குவாலிட்டில இருக்கு and touch responseலாம் ரொம்ப சூப்பரா வந்து இருக்கனால so game play பண்ணும்போது எந்த ஒரு லாகும் வந்து கிடையாது so நல்லா ஸ்மூத்தா யூஸ் பண்ண முடியுது and இந்த ஸ்மார்ட்போன் Android 13 based on Realme UI 4.0 OS ல வந்து ரன் ஆகுது UI ல தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா வந்து எனக்கு வந்து இருந்தது ஏன்னா நிறைய bloatware apps வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க டிஃபால்ட்டாவே phone first time நீங்க ஆன் பண்ணும்போதே நிறைய apps வந்து பாத்தீங்கன்னா இருக்கு so அது இல்லாம உங்களுக்கு நிறைய apps வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ண சொல்லி வேற வந்து சொல்லிட்டே வந்து இருக்காங்க so இந்த மாதிரி ஹாட் apps ன்னு போட்டு ஏகப்பட்ட apps இதெல்லாம் வந்து நம்மள இன்ஸ்டால் வேற பண்ண சொல்லிட்டு இருக்காங்க and plus வந்து நீங்க app drawer ல போடும்போது வந்து பாத்தீங்கன்னா so இப்போ நான் வந்து அந்த ad recommendation ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் app drawer ல நீங்க போயும்போதே வந்து இந்த இடத்துல வந்து ads ன்னு போட்டு app இன்ஸ்டால் பண்ண சொல்லி காட்டுது so இந்த மாதிரி வந்து bloatware apps நிறைய இருக்கு and ads வந்து வருது apps வந்து நம்ம வாண்டடா இன்ஸ்டால் பண்ண சொல்லுது இதுதான் வந்து ஒரே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா எனக்கு வந்து தெரிஞ்சது அது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா so UI ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் நல்லா தான் வந்து நம்ம டக்குன்னு இது பண்ண முடியுது பட் ஏகப்பட்ட bloatware apps வந்து இருக்கு so இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கே நமக்கு கொஞ்ச நாள் ஆகும் போல தேவையில்லாத apps uninstall பண்ணிட்டு and அந்த மாதிரி செட்டப் பண்றதுக்கு பட் புதுசா நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க லார்ஜ் ஃபோல்டர்ஸ் அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சோ இதுக்குள்ளே நீங்க ஃபோல்டர்ஸ்க்குள்ள நீங்க ஆப்ஸ்லாம் போட்டு ஃபோல்டர் உள்ள நீங்க போகாம நார்மலா இந்த ஃபோல்டர்னா இதுக்குள்ள போற மாதிரி இருக்கும் பட் இதுல வந்து லார்ஜ் ஃபோல்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு அதுக்குள்ளே வந்து எல்லா ஆப்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் சோ Realme UI 4.0 ஃபீச்சர்ஸ்க்கான செப்பரேட் வீடியோ தனியா வந்து போஸ்ட் பண்றேன் and ஃபைனலா வந்து இப்போ இதோட பேட்டரி சோ இதுல வந்து 5000 mAh ஆஃப் பேட்டரி வித் 67 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ நமக்கு வந்து பாக்ஸ்ல வந்து 80 watts ஆஃப் Realme அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க பட் போன்ல வந்து 67 watts தான் மேக்ஸिमम ஃபாஸ்ட் சார்ஜிங் சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்ட்டா ஃபுல் சார்ஜ் 5000 mAh ஆஃப் பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 1 hour 15 minutes வந்து பாத்தீங்கன்னா ஆகுது பட் 10 minutes சார்ஜ் பண்ணீங்கன்னா 30% சார்ஜ் ஆயிடுது 20 minutes சார்ஜ் பண்ணீங்கன்னா 50% சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த அளவுக்கு இருக்கு and பேட்டரி கன்சம்ப்ஷனும் நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோ நான் த்ரூ அவுட் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து யூஸ் பண்ணதுல சோ ஒரு 10 hours கிட்ட யூஸ் பண்ண and ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து 7 hours ல இருந்து 8 hours வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்தது சோ பேசிக்கா வந்து கேமரால வந்து 4K ல 30 fps ல வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துருக்கேன் and கேம் ப்ளே பண்ணது and அந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணிருக்கேன் சோ அதெல்லாம் வந்து இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் ஓவராலா என்ன பொறுத்த வரைக்கும் Realme 10 Pro Plus ஸ்மார்ட்போன் உண்மையிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட்போன் தான் and இதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஏன்னா 3.5 ஜாக் வந்து கிடையாது சோ உங்களுக்கு பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து USB type C போர்ட் ஸ்பீக்கர் இருக்கு and சிம் கார்டுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க and டாப்ல ஸ்பீக்கர் இருக்கு மைக்ரோஃபோன் இருக்கு சோ டெடிகேட்டடா 3.5 ஜாக் சப்போர்ட் கிடையாது பட் நீங்க Bluetooth earbudsலாம் யூஸ் பண்றீங்க அப்படினும்போது உங்களுக்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா தெரியாது and அதே மாதிரி Realme UI ல வந்து சில ஆட்ஸ் bloatware apps நிறைய உள்ள இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க and plus நம்மளையும் வந்து அடிஷனலா இன்ஸ்டால் பண்ண சொல்லி அப்பப்போ ஆப் ரெக்கமெண்டேஷன்லாம் வந்துட்டு இருக்கு சோ அதுதான் ஒரு விஷயம் and ஃபைனலா வந்து கேமரால இன்னும் கொஞ்சம் வந்து டீடைல்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது and HDR மோட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் செல்ஃபி பொறுத்த வரைக்கும் and நல்ல லைட்டிங்ல எடுத்தீங்கன்னா மட்டும் தான் நல்லா இருக்கும் பட் மத்தபடி ரொம்ப டைரக்ட் லைட்ல எல்லாம் எடுக்கும்போது HDR மோட் மட்டும் செல்ஃபில அந்த அளவுக்கு குட்டா வந்து இல்ல ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா போட்டோ நல்லா தான் இருக்கு பட் ஸ்கின் டோன்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகுது அதுவும் ஒரு விஷயம் இந்த வீடியோல Realme 10 Pro Plus ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் and குயிக் ரிவ்யூ வந்து பார்த்திருப்பீங்க சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க and நீங்க இந்த Realme 10 Pro Plus ஸ்மார்ட்போன் பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட்போன் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க and அவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நியூவா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and thanks for watching this video guys